ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக யூஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ராட் ஹை ஸ்டடீஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 மில்லியன் அரௌண்ட் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் ஹை ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்ராட் ஹை ஸ்டடீஸை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வெல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸு, டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், அப்புறம் கரியர் க்ரோத்து, எக்ஸ்போஷர்லாம் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க வந்து அப்ராட் ஸ்டடீஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு எந்த மாதிரியான கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மன் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறாங்க. இதில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்னால் உங்களுக்கு வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கும். கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கனால உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ரான்ஸ், ஜெர்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருந்தாலுமே நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரியருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மேஜராக வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கோர்சஸ் லைக் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு எக்ஸ்போஷருமே நிறைய கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கோர்சஸ்க்கெல்லாம் டியூஷன் ஃபீ அண்ட் லிவிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் அண்ட் கோர்ஸ் வைஸ் வந்து டிஃபர் ஆகும். 1 இயர் கோர்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, டியூரேஷன் இதை பொறுத்து தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லிவிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்க, இல்லை யூனிவர்சிட்டி அக்காமடேஷனா, இல்லை ஃப்ரெண்டோட ஷேரிங் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான லிவிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இதுலேயே எல்லா கண்ட்ரீஸ்லையுமே உங்களுக்கு பார்ட் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிவிங் காஸ்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்காலர்ஷிப்புமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டில் இப்போ ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி சைட் ஸ்காலர்ஷிப்புமே உங்களுக்கு வந்து நீட் பேஸ்டு, மெரிட் பேஸ்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் டெட்லைன்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலி விசா ப்ராசஸ் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர், ஃபினான்ஷியல் லெட்டர், மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா கண்ட்ரீஸுக்குமே வந்து காமனாக இருக்கும். ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக், இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இருக்கனால நீங்கள் ப்ராசஸ் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 6 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்ராட் ஹை ஸ்டடீஸ்க்கு பார்த்துட்ருக்கீங்க, அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வைபெடுவோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.